Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சூப்பரான டாபிக் தாங்க சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் வந்து டெய்லி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா? ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, ஸோ உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமாவும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து அகைன் நான் சொல்றேன், இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரையில நீங்க பேச ஆரம்பிக்கணுங்க. அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப கூட நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன், இப்ப கூட நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன், இப்ப கூட என்னால வேகமா ஓட முடியும், இப்ப கூட அவனால நல்லா டான்ஸ் ஆட முடியும். ஓகே, சோ இப்ப கூட அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இப்போது கூட அப்படின்னா நமக்கு சுத்த தமிழ்ல சொல்றது. சோ பேசும்போது இப்ப கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், இந்த இப்ப கூட அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் நவ். ஈவன் நவ் அப்படின்னா இப்ப கூட அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு பிராக்டிஸ் மெனி சென்டென்சஸ் யூசிங் த வேர்ட் ஈவன் நவ். லெட்ஸ் பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்ப கூட நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க முதல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை நான் முதல்ல யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் வந்து ஒரு கமா வரணும். ஓகே, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து வேர்ப் இருக்கும், அவ்வளவுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். அல்லது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா அவன் வருகிறான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா அவன் வந்து கொண்டிருக்கிறான். பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அதிகப்படியா நம்ம அந்த ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தையோட நம்ம வந்து பயன்படுத்துவோம். சம்டைம்ஸ் வந்து மாடல் வேர்பும் யூஸ் பண்ணலாம். கேன் மட்டும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இப்ப கூட உன்னால இதை செய்ய முடியும். ஸோ முடியும் அப்படின்னு வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ கேன் யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷனும் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தை வரும், அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஒரு சென்டென்ஸ் வரலாம், அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் வரலாம், அல்லது கேன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரலாம். ஸோ இதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைட்டா சொல்லிடுறேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்ப் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம், பட் வேர்ப் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே வந்தது அப்படின்னா நம்ம வெர்போட எஸ் சேர்க்க தேவையில்லை. ஹி, ஷி, இட் வந்ததுன்னா வெர்போட எஸ் சேர்ப்போம். இதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வரும்போது சொல்றேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரொம்ப வராது, அதிகப்படியா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்துவோம், அப்புறம் இந்த மாடல் வேர்ப் கேன் பயன்படுத்துவோம். எப்பயாச்சும் தான் நம்ம அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து இதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாடல் வேர்ப் கேன் யூஸ் பண்ணி இங்க நான் ஒரு 2 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அகைன் சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ்ல ஐ, யூ, வி, தே வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், அவ்வளவுதான். இதே இது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு, பட் அந்த வேர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும், அந்த மாதிரி நிலைமை வரும், அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப கூட நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன். இப்பவே நிறைய பேர் கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இப்ப கூட அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஈவன் நவ், கமா, நான் உன்னை ஞாபகம் வைத்திருக்கிறேன். இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ்.
ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்ல சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். பட் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்க சப்ஜெக்ட் என்ன? நான். ஓகே, நெக்ஸ்ட் verb என்ன? ஞாபகம் வைக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரிமெம்பர். ஓகே, ஈவன் நவ் ஐ ரிமெம்பர், நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன் உன்னை அப்படின்னு இருக்கு. யூ. தட்ஸ் இட். ஈவன் நவ் ஐ ரிமெம்பர் யூ. ஈவன் நவ் ஐ ரிமெம்பர் யூ. இப்ப கூட நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம எதுக்காக இந்த சென்டென்ஸோட சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸை கொஞ்சம் அழுத்தி சொல்றோம், எம்பசிஸ் பண்ணி சொல்றோம். இப்ப கூட நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த சென்டென்ஸை அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு தான் அந்த ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஈவன் நவ் ஐ ரிமெம்பர் யூ. இப்ப கூட பாத்தியா நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட், இப்ப கூட உன்னால இதை செய்ய முடியும். இப்ப கூட உன்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். உன்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கும் இப்ப கூட உன்னால இதை செய்ய முடியும்னு சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? நல்லா என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த சிச்சுவேஷன்லயே நம்ம ஈவன் நவ் யூஸ் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். சோ இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ், கமா உன்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். முடியும் அப்படின்னா கேன். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வெர்ப், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க சப்ஜெக்ட் யாரு? உன்னால், இது சப்ஜெக்ட். ஸோ அதுக்கடுத்து கேன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உன்னால் அப்படின்னா யூ. ஓகே, நெக்ஸ்ட் கேன் போடுறீங்க. verb என்னது? செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. ஸோ எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் யூஸ் பண்ணணும். இதை அப்படின்னு இருக்கு. this யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது it யூஸ் பண்ணிக்கலாம், இதனால யூஸ் பண்ணிக்கலாம். even now you can do this. even now you can do this. இப்போ கூட உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். even now you can speak English. got it? அப்ப அந்த even now அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு அவ்வளவு இதான் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு, எம்பசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வலியுறுத்தி சொல்லுதல். ஓகே, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குது அந்த சென்டென்ஸ்க்கு வந்து. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வரணும், யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ஈஸியா தானே இருக்கு இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் 2 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்க வந்து நான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ஸ்ட்ரக்சரும் எழுதி போட்டிருக்கேன், நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஐ யூ வி தே வந்தா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், அவ்வளவுதான். ஸோ இந்த வெர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ வெர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். நம்பர் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? verb பக்கத்துல 1 போட்டிருந்தா அது present form அப்படின்னு அர்த்தம். ஓகே, he she it வந்தது அப்படின்னா subject plus verb. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வேர்போட ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள், நம்மளோட வெர்பு வந்து இப்போ கம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ he she it வந்தது, சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா அந்த வேர்போட எஸ் சேர்க்கணும். இதை மறந்துடக்கூடாது. பட் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. இது வந்து இங்கிலீஷோட ரூல், ஞாபகம் வச்சுதான் ஆகணும். சின்ன ரூல் தான், பட் அப்பப்போ நமக்கு மறந்து போயிடும். ஓகே, ரைட். இப்ப கூட அவன் உனக்காக காத்திருக்கான். இப்ப கூட அவன் உனக்காக காத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். சோ இப்ப கூட, ஈவன் நவ், கமா நெக்ஸ்ட் வந்து அவன் உனக்காக காத்திருக்கிறான், அவ்வளவுதான். காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ், காத்திருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் ப்ரெசென்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட், அதுக்கடுத்து வேர்ப் வரும். சப்ஜெக்ட் யாருங்க? அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வெர்பிங் என்னது? காத்திருக்கிறான் அப்படிங்கிறது வெர்பு. ஸோ அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. ஓகே, நெக்ஸ்ட் ஹீ வந்திருக்கு. அப்ப சப்ஜெக்ட் போட்டாச்சு, அடுத்து வெர்பு எழுதணும். வெர்பு என்னது? காத்திருக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட். ஸோ he she it வந்தா வெர்போட என்ன சேர்க்கணும்? மோஸ்ட்லி எஸ் தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஈவன் நவ் he waits. இப்போ கூட அவன் காத்திருக்கான். உனக்காக, உனக்காக, காக அப்படின்னா ஃபார், உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஈவன் நவ் he waits for you. இப்போ கூட அவன் உனக்காக காத்திருக்கான். நெக்ஸ்ட்
இப்ப கூட அவள் கடினமாக வேலை செய்கிறாள். இப்ப கூட அவள் கடினமாக வேலை செய்கிறாள் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ இப்ப கூட அப்படின்னு வந்திருக்கு. சோ ஈவன் நவ், கமா, நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ இங்க வந்து அவள் கடினமாக வேலை செய்கிறாள். ஓகே, சப்ஜெக்ட் பிளஸ் verb தான். சோ சப்ஜெக்ட் யாருங்க? அவள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். she வந்திருக்கு. சோ சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து verb என்னது? வேலை செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஒர்க். சோ he she it வந்ததுன்னா present tenseல வெர்போட s சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. சோ ஈவன் நவ் she works. இப்ப கூட அவ வேலை செய்கிறா. எப்படி? கடினமாக, hard. ஈவன் நவ் she works hard. இப்ப கூட அவள் கடினமாக வேலை செய்கிறாள். சோ இதே மாதிரி இப்ப நம்ம சப்ஜெக்ட் மாத்துறோம். சோ இப்ப கூட ராமு வேலை செய்யறான், கடினமாக வேலை செய்கிறான் அப்படின்னா ஈவன் நவ் ராமு works hard. Got it? சோ இதே மாதிரி இங்க பாருங்க, ஈவன் நவ் he waits for you அப்படின்னு இருக்கு. சோ இப்ப நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்றீங்க. இப்ப கூட அவள் உனக்காக காத்திருக்கிறாள். சப்ஜெக்ட மாத்தலாம். சோ ஹீக்கு பதிலா நீங்க she போடலாம். ஈவன் நவ் she waits for you. இப்ப கூட அவள் உனக்காக காத்திருக்கிறாள். சோ சப்ஜெக்ட்ஸை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். பட் இதோட பேட்டர்ன் இதுதான், இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப கூட எனக்கு டீ பிடிக்கும். உனக்கு டீ பிடிக்குமா? டீ குடிக்கிறது பிடிக்குமா? இப்ப கூட எனக்கு டீ பிடிக்கும். இப்ப கூட எனக்கு பிரியாணி பிடிக்கும். ஓகே, சோ இப்ப கூட எனக்கு பீட்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். சோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ் எனக்கு டீ பிடிக்கும் அல்லது எனக்கு டீ பிடிக்கிறது. ஓகே, இங்க வந்து சப்ஜெக்ட் யாரு? எனக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப இதான் சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல ஐ. சோ ஐ வந்திருக்கு. சோ சப்ஜெக்ட் பிளஸ் verb. சோ இங்க சப்ஜெக்ட் யாரு? போட்டுட்டீங்க. verb என்னது? பிடிக்கும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லைக். என்ன பிடிக்கும்? டீ. அவ்வளவுதான். ஈவன் நவ் ஐ லைக் டீ. சோ டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஐ லைக் டீன்னு சொல்றதுக்கும் ஈவன் நவ் ஐ லைக் டீன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ ஐ லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ பிடிக்கும். இப்ப கூட எனக்கு டீ பிடிக்கும், கொஞ்சம் எம்பசஸ் பண்ணி சொல்றது. ஓகே, ஈவன் நவ் ஐ லைக் டீ. நெக்ஸ்ட், இப்ப கூட அவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்ப கூட அவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ இப்ப கூட ஈவன் நவ், கம்மா. ஓகே, அவர்கள் நன்றாக கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள் வந்திருக்கு. சோ தே, ரைட். சோ தே வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் போட்டு அடுத்து வெர்ப், அவ்வளவுதான். சோ வெர்ப் என்னது? இங்க விளையாடுறது. ஓகே, இது வெர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. இது கூட எஸ் இஎஸ் எதுவும் சேர்க்க கூடாது. தே வந்தா சேர்க்க தேவையில்ல. ஓகே, சோ ஈவன் நவ் தே பிளே. இப்ப கூட அவங்க விளையாடுறாங்க. என்னது? கிரிக்கெட். எப்படி? நன்றாக, வெல். ஈவன் நவ் தே பிளே கிரிக்கெட் வெல். ஈவன் நவ் தே பிளே கிரிக்கெட் வெல். இப்ப கூட அவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே, இப்ப கூட அவனுக்கு டீ பிடிக்கும். இப்ப கூட அவனுக்கு டீ பிடிக்கும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கூட அவனுக்கு டீ பிடிக்கும் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். ஓகே, ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஈவன் நவ் போட்டீங்க, சப்ஜெக்ட் மாறுது. சோ எனக்குனா ஐ போடுவீங்க, அவனுக்குனா ஹி. ஓகே, சோ ஹி வந்துச்சுன்னா வேர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் அல்லது இஎஸ், ஏதாவது ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி சேர்க்கணும். ஓகேவா? சோ ஈவன் நவ் ஹி லைக்ஸ் டீ. ஓகே, சோ இதுதான் மாறும் சப்ஜெக்டை பொறுத்து. சோ இது மாறாது. ஈவன் நவ் அப்படிங்கிறது அப்படியேதான் வரும். ஈவன் நவ் ஹி லைக்ஸ் டீ. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லணும், எதுக்காக எஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் பிரசன்ட்ல ஹி ஷீட் வந்து வேர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஈஸியா இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்ப கூட அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப கூட அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது ஒரு நார்மலான சென்டென்ஸ். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றதுக்கு நம்ம இப்ப கூட சொல்லலாம். சோ இப்ப கூட அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ அதுக்கு எப்படி சொல்லலாம்? சோ இப்போது கூட, இப்போது கூடனா ஈவன் நவ். ஓகே, சோ இங்க பாருங்களேன், இப்போது கூட அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது வந்து என்ன டென்ஸ்? கண்டினியூஸ் டென்ஸ். வேலை செய்கிறான் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த ஆக்ஷன் கொஞ்ச நேரமா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் அஸ் பிரசன்ட் கண்டினியூஸ்.
அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் இது வந்து. ஓகேவா? ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணணும். ஹி ஷி இட் அல்லது சிங்குலர், ஹி ஷி இட் அல்லது ஒருமையில வரக்கூடிய பெயர்கள், செந்தில், ஓகே, என்னுடைய ஃப்ரெண்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தா இஸ் யூஸ் பண்ணணும். யூ வி தே வந்துச்சு அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, அவ்வளவுதான். ஈஸியான ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் சப்ஜெக்ட், இதுக்கு பேர் ஆக்சிலரி வெர்ப், இதுக்கு பேர் வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அவ்வளவுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இது யூஸ் பண்ணி எழுதலாமா? நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹி. ஓகே, ஸோ ஹி வந்துச்சுன்னா அதுக்கடுத்து என்ன போடணும்? இஸ். நெக்ஸ்ட் வெர்ப் என்னதுங்க? வேலை பார்க்கறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க். ஒர்க் பக்கத்துல என்ன போடணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகே, ஈவன் நவ் ஹி இஸ் ஒர்க்கிங், இப்ப கூட அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப கூட நான் சமைச்சிட்டு இருக்கேன், இப்ப கூட நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இப்ப கூட அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஈவன் நவ். இங்கிலீஷை பொறுத்தவரையில ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலே பாதி விஷயம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கான்செப்டும் தெரியணும், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் நவ் என்ன வரும் சொல்லுங்க? வெரி குட். சப்ஜெக்ட் யாரிங்க? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஐ வந்து அதுக்கடுத்து என்ன போடணும்? ஆம். ஆமுக்கு அப்புறமா என்ன வரும்? வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. வெர்பு என்னதுங்க? சமைக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல குக், அதோட ஐஎன்ஜி போடுறீங்க, அவ்வளவுதான். ஈவன் நவ் ஐ எம் குக்கிங். ஈவன் நவ் ஐ எம் குக்கிங், இப்ப கூட நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப கூட அவர்கள் தேர்விற்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்ப கூட அவங்க எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்ப கூட அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஈவன் நவ். ஓகே, சோ சப்ஜெக்ட் யாரிங்க? அவர்கள். இங்கதான் சப்ஜெக்ட். சோ அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. தே வந்தா அதுக்கு அடுத்து என்ன வரும்? ஆர். இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகேவா? சோ தே ஆர். வெர்பு வந்து படிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, அதோட ஐஎன்ஜி சேர்த்துரும், அவ்வளவுதான். ஈவன் நவ் தே ஆர் ஸ்டடி, இப்ப கூட அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? சோ இதுலயே நம்ம சப்ஜெக்டை மாத்தும் போது நமக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, இப்ப கூட நாங்க படிச்சுட்டு இருக்கோம், இப்ப கூட நாங்க படித்துக் கொண்டிருக்கிறோம், அதை நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, they are studying, அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை விட்டு பாருங்க, தேர்விற்காக, for the exam. ஓகே, இதை மறந்துடக்கூடாது. So even now they are studying for the exam. So இப்ப கூட நாங்க எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கோம், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்டை மட்டும்தான் மாத்தணும். சோ தேக்கு பதிலா நாங்கள் அப்படின்னா வி வந்தாலும் ஆர் தான். ஓகேவா? ஈவன் நவ் we are studying for the exam. ஓகேவா? சோ இதே கொஸ்டின் கொஞ்சம் மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட நான் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சப்ஜெக்டை மட்டும் தான் மாத்த போறீங்க. ஈவன் நவ் ஐ ஆம் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம். ஸோ சப்ஜெக்ட் மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்சிலரி வெர்பை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இது தெரிஞ்சாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? சிம்பிளா தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேன் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடியும் 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 இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மாடல் வெர்ப் கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்ட் முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் கேன்கிற வார்த்தை இருக்கும், அதுக்கடுத்து வேர்ப் இருக்கும். ஸோ இந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதை பத்தி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க பாருங்க, இப்ப கூட என்னால வேகமா ஓட முடியும். ஸோ இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ். சப்ஜெக்ட் என்னதுங்க? என்னால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஐ. முடியும்னு வந்திருக்கு, ஸோ கேன். வெர்ப் என்னதுங்க? ஓட அப்படிங்கிறது வெர்ப். ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ரன். I can run. வேகமாக, fast. Even now I can run fast. Even now I can run fast. இப்ப கூட என்னால வேகமா ஓட முடியும். இதே இது சப்ஜெக்டை மாத்துங்க. நான் இன்னொரு क्वेश्चन உங்களுக்கு கேக்குறேன். இப்ப கூட அவனால வேகமா ஓட முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கூட அவனால வேகமா ஓட முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
வெரி குட். சப்ஜெக்டை மட்டும் மாத்தினா போதும். ஈவன் நவ் he can run fast. இப்போ கூட அவனால வேகமா ஓட முடியும். ஸோ சப்ஜெக்டை மாற்றும் போது உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், இப்ப கூட அவளால் நன்றாக பாட முடியும். ஓகே, இப்ப கூட அவளால நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ். ஓகே, ஈவன் நவ் சப்ஜெக்ட் யாரிங்க? அவளால், she. முடியும், can. வெர்ப் என்னது? பாடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல sing. நன்றாக அப்படின்னா என்னது? well. even now she can sing well. even now she can sing well. இப்ப கூட அவளால நல்லா பாட முடியும். நெக்ஸ்ட், இப்ப கூட அவர்களால் இங்கே வர முடியும். இப்ப கூட அவங்களால இங்க வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்ப கூட even now, கமா எழுதும் போது கமா போட மறந்துடாதீங்க. ஓகே, அவர்களால் இங்கே வர முடியும். சப்ஜெக்ட் வந்து அவர்கள். சோ தே. ஓகே, தே. முடியும் அப்படின்னா கேன். வெர்பு வந்து வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல கம். இங்கே அப்படின்னா ஹியர். ஈவன் நவ் தே கேன் கம் ஹியர். ஈவன் நவ் தே கேன் கம் ஹியர். ஸோ இப்போ கூட அவங்களால இங்க வர முடியும். ஓகே, ஸோ இது தவிர இந்த ஈவன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். அது எங்கன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தவிர நம்ம வந்து ஈவன் நவ் அப்படிங்கிற விஷயத்த வந்து பி வெர்ப் கூட பயன்படுத்துவோம். பி வெர்ப்ஸ் அப்புறம் ஹேவ் வெர்ப்ஸ் கூட பயன்படுத்துவோம். ஸோ இது நம்ம ரேரா பயன்படுத்துவோம். ஓகே, இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை. நான் சந்தோஷமா இருக்கேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஹாப்பி. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இடங்களையும் நீங்க வந்து பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட், இப்ப கூட நான் கார் வச்சிருக்கேன். இப்ப கூட என்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ். நான் கார் வைத்திருக்கிறேன், அது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் அ கார். ஓகே, ஐ ஹாவ்னா நான் வைத்திருக்கிறேன், ஐ ஹாவ் அ கார்னா நான் கார் வைத்திருக்கிறேன். இப்போ கூட நான் கார் வச்சிருக்கேன். இஃப் ஈவன் நவ் ஐ ஹாவ் அ கார். இப்போ கூட என்கிட்ட பைக் இருக்கு. ஈவன் நவ் ஐ ஹாவ் அ பைக். ஓகே, ஸோ இப்ப கூட அவள் பைக் வைத்திருக்கிறாள். அடுத்த சென்டென்ஸ், இப்ப கூட அவள் பைக் வைத்திருக்கிறாள். இப்ப கூட அவள் பைக் வைத்திருக்கிறாள். ஸோ இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ். ஓகே, கமா அவள் பைக் வைத்திருக்கிறாள். இது நம்ம எப்படி சொல்லக்கூடாதுன்னா she have a bike ன்னு சொல்லக்கூடாது. he she it வந்தா has போடணும். ஓகேவா? இதெல்லாம் ரூல். ஸோ ஈவன் நவ் she has a bike. ஸோ நான் இது வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க பாருங்க, ஒரு சின்ன ரூல் தான். ஐ யூ வி தே வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா have வரும். அதே இது he she it வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா has வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கேன். இப்ப கூட அவங்க கார் வச்சிருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? இப்ப கூட அவர்கள் கார் வைத்திருக்கிறார்கள், அதை எப்படி சொல்லுவீங்க? ஈவன் நவ் அவர்கள்னா தே. தே வந்து ஹாவ் தான் வரும். இப்ப கூட ஈவன் நவ் தே ஹாவ் அ கார். இதே இது இப்ப கூட அவன் கார் வச்சிருக்கான், அதை எப்படி சொல்லுவீங்க? இப்ப கூட அவன் கார் வச்சிருக்கான். ஈவன் நவ் சப்ஜெக்ட் யாரு? he, அப்ப has வரும். ஈவன் நவ் he has a car. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு. நான் வந்து நிறைய வீடியோஸ் எனக்கு போட்டிருக்கேன் யூடியூப்ல. பட் அதுதான் மெயினான விஷயங்கள். அது போக இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ ஈவன் நவ் பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி இருந்தது கிளாஸ்? பிடிச்சிருக்கா? ஓகே, ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். நான் ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கூட என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ கூட என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஸ்பீக். அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ கூட என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஈவன் நவ் யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.